குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் இந்த திரு சன்னிதானத்திலே தேவாலயத்தில் வந்து தொழுது கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இருப்பினும் எங்களுக்கு ஒரு தொழுகையை இந்த காணொளி காட்சி மூலமாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு கிருபைக்காய் ஸ்தோத்திரராஜா. தேவரீர் உங்களுடைய அன்பு பெரிதும். நீரே இந்த ஆராதனையில் பிரசன்னமாயிரும். நீர் தலைமை தாங்க எங்களை வழிநடத்தும். உண்மையோடு ஆவியோடு தோது கொள்ள அருள்தான். உடைய ரட்சிப்பு சமாதானத்தை, சந்தோஷத்தை, நித்திய ஜீவனை சுவைத்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். உடைய ஆளுகைக்கு முற்றிலுமாக இந்த ஆராதனை ஒப்புக்கொடும். ஆசீர்வாதமாக்கித்தான். ஆராதனை பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரும் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரு தெய்வீக தொடுதலை, விடுதலையும், சந்தோஷ சமாதானத்தை, நித்திய ஜீவனை சுவைத்துக் கொள்வார்கள். நன்மைகளை அவற்றை இயேசு கிறிஸ்து போல வேண்டிக் கொள்வோம். ஆமென். நாம் யாவரும் இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக கடவுளுடைய நாம மகிமைக்காக பாமாலில் 249வது பாடல், நல்மீட்பர் பட்சம் நில்லும் ரட்சண்ய வீரரே. 249வது பாமாலை. நல்மீட்பர் பட்சம் நில்லும் ரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடியேற்றி போராட்டம் செய்யோமே. சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார். என் வெற்றி கிரீடம் சூடி செய்யோதும் ஓச்சுவார். நல்மீட்பர் பட்சம் நில்லும் ஏகாலம் போர்க்கோலத்தோடு சென்று மெய் சுவாசத்தால் அஞ்சாமல் ஆண்மையோடு போராடி வாரோமே. ஈசாசின் தீரல் சேனை நீர் வீழ்த்தி வெல்லுமே. நல்மீட்பர் பட்சம் நில்லும் ஏவீர சூரமோ, நம்பாமல் திவ்ய சக்தி பெற்றே பிரயோகியோ. சர்வாயுதத்தையும் கர்த்தாவை சாருவி, இம்மோசமும் மாறாமல் முன் தன்னில் செல்லுவி. நல்மீட்பர் பட்சம் நில்லும் போராட்டம் ஓயுமே. பெம்போரின் கோஷம் வெற்றி பாட்டாக மாறுமே. மேற்கொள்ளும் வீர ஜீவ போர் கிரீடம் சூடுவார். லோகநாதரோட வீட்டர சாளுவார். நாம் ஆண்டவரை தொழுவோம். காலை மாலை ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுகின்றோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களி கொண்டு மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவு பேரும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொரு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றில் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்து எழுந்தவரை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையுடன் அறிக்கை செய்வோம். பொதுவான பாவறிக்கை ஜெபத்துக்கு முன்பதாக நாம் தனிப்பட்ட பாவங்களை நாம் அறிக்கை செய்ய இந்த நேரத்தை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக்கொள்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து இறக்கம் பெறுவான் என்ற வேத வசனத்தின் தியானித்தவர்களாக ஆண்டவர் கண்டித்து வளர்த்துக்கிற பாவங்கள் இன்னும் நம்முடைய ஜீவியத்தில் இருந்து கொண்டிருக்குமானால் அந்த அப்படிப்பட்ட பாவத்தின் நிமித்தம் ஆதாமை போல ஆதாமே ஆதாமே என்று கூப்பிட்ட போது அவன் ஓடி ஒளிந்து கொள்கிற நிலைமையிலே நாம் இருப்போமானால் இந்த வேளையில் தாமே ஒரு வாய்ப்பு கூட ஆண்டவர் கொடுக்கின்றார். நாம் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யும்போது நறுங்குண்ட இருதயத்தை நான் புறக்கணியேன் என்று சொல்கிறோம். ஆண்டவர் நறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் காணப்படுவோம். ஆண்டவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்ட தயப்பத்திருக்கிறார். மனுஷர்கள் அவருக்கு பயப்படும்படி திரளான மீட்பு அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி பார்ப்போம். அவர் மௌனமான நிலையிலே ஒரு சில மணித்துறைகள் அதற்காக நான் சொல்லுவேன். தொடர்ந்து வருகிற பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் செய்வோம். இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாவும் ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்தினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம் என்று முழு மனதோடு நாங்கள் உண்மை பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழுக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளிட்டதிலே வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இப்போது நாளுக்குரிய தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் வேத பாடம் வாசிக்கப்படும். இன்றைய தியானத்திற்கு அடிப்படையாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 35 முதல் 45 வரை. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 துவங்கி 45 வரை வாசிக்க கவனமாக கேட்கும். அப்பொழுது செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், முது மகிமையிலே எங்களில் ஒருவன் முது வலது பார்சத்திலும்
ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் எனது வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவனுக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோப்பின் மேலும் யோவான் மேலும் எரிச்சலானார்கள். அப்போது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்கள் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கிடைவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கிடைவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் என்பதை பாடம் முடிந்தது. தேவனை முக்கிய மகிமை உண்டாவதால். இறை செய்திக்காக நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். அன்பு நிறைந்த தகப்பனே, உம்முடைய திரு சன்னிதானத்தில் நான் கடந்து வரும்பொழுதெல்லாம் நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கின்றீர்கள். இப்போதை அடியை மறைத்தும் வெளிப்படுத்தும் உம்மை தரிசித்து செல்ல அருள்தான். இதோ மரித்தேன், சதா காலம் நான் ஜீவனுள்ளவராக இருக்கிறேன் என்று திருவிழம் பற்றின தேவாதி தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படும்படியாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்வோம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருச்சபை மக்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டு மத்திய மாநில அரசாங்கங்கள் தளர்வுகளை அறிவித்திருக்கிறார்கள். அந்த தளர்வுகள் இருந்தாலும் ஊரடங்கு என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த தளர்வுகள் எதற்காக என்றால், மக்கள் பொருளாதாரத்தில் மெலிந்து போகக்கூடாது, அதிலே நலிந்து போகக்கூடாது, அல்லது பசிப்பட்டினாலே அவர்கள் மடிந்து போகக்கூடாது என்று பல காரணங்களினாலே இந்த தளர்வுகள் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே கொரோனா பரவல் ஏதோ முடிந்து போனது, நாம் தாராளமாக எங்கும் போகலாம் என்று அர்த்தமல்ல. ஆகவே முழுமையாக இது ஒரு முடிவு வராது இருக்கிற சூழ்நிலையிலே நாம் தொடர்ந்து ஜாக்கிரதையுள்ளதாக நாம் இருக்க அழைக்கிறோம். சமூகத்திலே பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள கூட நாம் அழைக்கிறோம். சமூகத்திலே நாம் மாதிரிகளாக இருக்கிறவர்கள் சாட்சிகளாக இருக்க அழைக்கிறோம். இறை மக்களுக்கு வாக்குத்தத்த வசனமாக, உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார் என்ற ஒரு வாக்குத்தத்த வசனங்கள் உங்களுக்கு கொடுக்க நான் முற்படுகின்றேன். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் நமக்கு பல குறைவுகள் உண்டுதான். ஆகவே எப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தாலும் அது கிறிஸ்து மகிமையிலே ஒரு நிறைவை ஆண்டவர் கட்டளையிடும். அந்த விசுவாசத்தோடு கூட நாம் தொடர்ந்து ஆண்டவர் பாதச்சுவடுகளை நாம் பின்பற்றோம். கடவுளுடைய திவ்ய ஆசீர்வாதங்களை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே கூட தியான தலைப்பாக நாம் பெற்றிருப்பது சீடத்துவத்தின் விலை, த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப்.
சீடத்துவம் என்பது கிறிஸ்துவ மக்களுடைய வாழ்வு முறை, த லைஃப் ஸ்டைல் என்று சொல்வார். வாழ்வு முறை, அன்றாட வாழ்வு முறை. சீடன் என்பவன் ஒரு மாணவன் என்பவன், அதாவது கற்பவன். கற்பதோடு நின்று விடாமல் கற்பதை கடைபிடிப்பவன், அவன்தான் சீடன். ஒரு சீடன், ஒரு குருவினிடத்தில் பயின்ற ஒரு சீடன் தான் கற்றதை மிக சிறப்பாக ஒரு இடத்திலே அவன் போதித்துக் கொண்டிருந்தான். அவன் சிறப்பாக போதிப்பதைக் கண்டு அங்கே அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றிருந்த ஒரு பெரியவர், நீர் எங்கே கற்றுக்கொண்டீர் என்று கேட்டார். யாரிடத்திலே கற்றுக்கொண்டீர் என்று கேட்டார். அப்போது அந்த பிரபலமான ஒரு குருவின் பெயரை அவன் சொல்லியிருக்கிறார். அந்த குருவிடத்தில் அந்த பெரியவர் சென்று, ஐயா, இந்த குறிப்பிட்ட ஒரு மனிதன் உங்களுடைய சீடனா என்று கேட்டார். இல்லை, என்னுடைய சீடன் இல்லை அவன் என்று சொல்லியிருக்கிறார். அவன் உங்களுடைய பெயரை சொன்னாரே, நீங்கள் தான் குரு என்று சொன்னாரே, நீங்கள் என்னுடைய சீடன் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் என்று இடத்தில் மீண்டும் கேட்டிருக்கிறார். அப்போது அவர் சொல்லியிருக்கிறார், அவன் ஒருவேளை என்னிடத்தில் கற்றிருக்கலாம், ஆனால் நான் சொன்னதை அவன் கடைபிடிக்காத ஆகவே அவன் என்னுடைய சீடனாக நிச்சயமாக இருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை கிறிஸ்துவாகிய நம்மை பார்த்து இயேசு, குருவாகிய இயேசு ஒருவேளை அப்படி சொல்லிவிட்டால் நமக்கு எவ்வளோ விசனமாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு குருவாக இருக்கின்றார், நாம் அவருடைய சீடர்களாக இருக்கின்றோம். பொதுவாக சீடர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள், கிறிஸ்தவ சீடர்கள் எனப்படுவார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை பின்தொடர விரும்புகிறவர்கள், அவரை போல வாழ விரும்புகிறவர்கள் பொதுவாக அவருடைய சீடர்கள் என்றார். யார் சீடர்கள் இல்லை என்று சொல்லக்கூடும் என்று சொன்னால், ஜஸ்ட் பைபிளை வாசிப்பாங்க, முறையாக வாசிக்கிறவங்க இருப்பார்கள், அல்லது முறையாக ஜெபித்து கொண்டு இருப்பார்கள், அல்லது அவரை குறித்து மற்றவர்கள் சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். ஒரு கிறிஸ்துவ நடைமுறைகளை பின்பற்றி கொண்டு கூட இருப்பார்கள். ஆனால் அவைகளெல்லாம் கிறிஸ்துவ சீடர்கள் என்று தகுதி உடையது உண்டு அல்ல. அவரிடத்தில் கேட்ட வசனத்தை கடைபிடிப்பவர்கள் சீடர். என் வசனத்துக்கு அஞ்சி நடக்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அவருடைய மூல உபதேசங்கள் என்ன சொல்லுகின்றன என்று பார்க்கும்போது நாம் உண்மையான சீடர்களா இல்லையா என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காண்பி என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் இதை நடைமுறை வாழ்க்கையிலே செய்கிறதா யோசிப்பார். யாராவது ஒரு கன்னத்தில் அறைந்தால் நிச்சயமாக அதை திருப்பி அடிக்கிறவர்கள் தான் அநேக இருக்கிறார். ஏன்பா அதை கன்னத்தில் அடித்து விட்டாய், உன்னுடைய கோபம் எதுக்காக என் மேல் கோபமாக இருக்கிறாய், இதை இந்த கன்னத்தில் அறைந்து விடு என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இரண்டு சட்டையுடையவுடையவன் இல்லாதவனுக்கு ஒரு சட்டையை கொடுக்க கடவுள் என்று சொல்லப்படுகிற ஒரு கிறிஸ்துவ மூல உபதேசத்தை கடைபிடிக்கலார்கள். ஏன் பகைவனை நேசி என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் நம் பகைவர்களை நாம் நேசிக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த உண்மையான சீடனா என்பது விளங்கு. ஸோ ஆகவே கிறிஸ்துவ பெயரை வைத்ததினாலேயோ அல்லது வேதாகமத்தை முறையாக வாசிக்கிறதுனாலேயோ அல்லது முறையாக ஜெபிப்பதினாலேயோ அல்லது சில கிறிஸ்துவ முறைகளை பின்பற்றுவதனாலேயோ அல்லது அவரை பற்றி சொல்வதனாலேயோ நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது.
அவருடைய வேத வசனங்களுக்கு அஞ்சி நடக்கிறவர்கள், வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள். இப்போ நான் சொன்னேன், அது மூல உபதேசம். இவைகளெல்லாம் தான் இந்த உலகத்துக்கு நாம் யார் என்பதை எடுத்துக்காட்டுவது. ஸோ உண்மையான சீடர்களாக வேதத்திலே நிரூபித்தவர்கள் இருக்கின்றார்கள், நிரூபித்து காட்டினவர்கள். அது இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட வேத பாகம் ஒன்றாக இருக்கணும். மற்ற வேத பாகங்களும் இன்னைக்கான வேத பாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவைகளை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளும் போது அவற்றிலே வருகிறவர் தானியேல் என்று கடவுளுடைய அந்த யெகோவா தேவனுடைய சீடனாக, நல்ல சீடனாக அவர் இருந்தவர். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவின் நல்ல சீடனாக இருந்தவர். இயேசுவும் இந்த சீடத்துவத்துக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நம் மத்தியிலே அவர் இருக்கின்றார். தானியேல் விசுவாசத்தை வெளிப்படுத்துவதில் விலை கரையத்தை கொடுத்தார். தானியேல் அந்நிய தேசத்தில் சிறை போட்டு போகிறார். சட்டத்தை மீறி தம் கடவுளை வணங்கினதனால் சிங்ககேவியில் போடப்படுகிறார். உண்மையான கடவுள் பற்றை வெளிப்படுத்தினார். கடவுள் துணை நின்றார். சிங்ககேவியில் மரணம் நிச்சயம் என்ற நிலையிலே கடவுள் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விலை அரசின் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு தண்டனையிலிருந்து தப்பித்து கொண்டிருந்திருக்கலாம். இது தேச சட்டமாக இருக்கிறதே, நான் கீழ்ப்படிந்தாக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மனிதனை பிரியப்படுத்துவதை விட கடவுளை பிரித்துப்படுத்துவதை அவன் பிரதானமாக கொண்டிருந்தான். சீடத்துவத்தில் கொடுக்க வேண்டிய விலையை கொடுக்க உட்பட்டான். அதனால் தான் பல 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடும் அவன் மீண்டும் நிருப வாக்குகளிலே இடம்பெறுகிறார். பாருங்கள், எபிரேயர் 13:31 சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களில் வாய்களை கட்டினார்கள் என்று சொல்லப்படும். அதிலே பல 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வேத வாக்கியத்திலே மீண்டும் அவர் இடம்பெறுகிறார். பழைய ஏற்பாட்டிலே மிக சிறப்பான ஒரு இடத்தை இடம்பெறுகிறார். புதிய ஏற்பாட்டிலும் மிக சிறப்பான ஒரு இடத்தை பிடிக்கின்றார். இக்கால சூழல்கள் கூட சவால் நிறைந்ததுதான். நாமும் கூட பல்வேறுபட்ட உலக தத்துவங்கள், மாறுபட்ட சம்பிரதாயங்கள் நிறைந்த ஒரு உலகில் வாழ்ந்து வருவோம். இன்றைக்கு கூட வடகொரியா போன்ற இடங்கள் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு கூட அந்த துன்புறுத்தும் இயேசு கிறிஸ்துவை அறிவித்தாலோ அல்லது ஊழியத்தை செய்தாலும் துன்புறுத்தும்படியான ஒரு அங்கே சில செல்கள், ஒரு அறைகள் அதற்கென்று இருக்குது என்று சொல்லி கேள்விப்படுகிறோம். இந்தியாவில் கூட மதமாற்ற தடை சட்டங்கள் மூலமாக மிஷனரிமார்கள் பல துன்பங்கள் வரும். இன்றைக்கும் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், துன்பப்படுத்தப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள், சிறைச்சாலை போடப்படுகிறார்கள். எத்தனையோ விதமான சூழ்நிலை. இயேசு கிறிஸ்துவின் மேலே அவருடைய உண்மையான சீடர்கள் அவள் இருக்க தங்களை ஒப்பு கொடுத்தபடினாலே அதுக்குரிய விலையை கொடுக்கின்றவளாக இருக்கிறார். இரண்டாவது, கிறிஸ்துவ சீடத்துவத்துக்கு மிகுந்த ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்பவர் பவுல் அப்போஸ்தலர். அவர்கள் எதை குறித்து சொல்கிறார்கள்? கிறிஸ்துவ ஊழியத்தின் மூலமாக தான் படும் துன்பங்களை குறிப்பிடுவதுடன் அது எவ்விதமாக சகிக்கின்றவராக இருந்தார் என்பதை அவர் எடுத்து காட்டுகின்றார். அவர் பட்ட இன்னல்களை 3 வகையில் பிரிக்கலாம். உள்மன போராட்டங்கள்,
வெளிப்படையான போராட்டங்கள், எடுத்த முயற்சிகளில் இருந்த போராட்டங்கள், உள்மன போராட்டங்கள் என்று சொல்லும்போது உபத்திரங்களை அவர் சொல்கிறார், நெருக்கங்களை சொல்லுகிறார், இடுக்கங்களை சொல்லுகிறார். இடுக்கங்கள், வெளிப்படையான போராட்டங்களை அவர் சொல்லும்போது அடிகள், காவல்கள், கலகங்கள் என்று குறிப்பிடுகிறார். எடுத்த முயற்சிகளில் அவருக்கு இருந்த போராட்டங்கள், அவர் எடுத்த பிரயாசங்கள், கண்விழிப்புகள், உபவாசங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் நல்ல எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். எனக்கு லாபமாக இருந்தவர்கள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். நான் சிறுகவும் அவர் பெருக வேண்டும் என்று உரைக்கின்றார். இத்துடன் இயேசு கிறிஸ்துவானவர் மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக சீடத்துவம் என்பதற்கு அர்த்தத்தை கொடுக்கின்றார். மார்க் 10:45 வாசிக்கப்பட்ட வேத பாகத்தில் மனுஷகுமார் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அநேக மீட்கும் பொருளாக தம்மையை ஜீவ பலியாக கொடுக்க வந்ததாக குறிப்பிடுகிறார். அதை செயல்முறை விளக்கமாக கூட கொடுக்கின்றார். அனைவருக்கும் பணியாளராக விட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடையாளமாக செயல்முறை விளக்கம் ஒன்று கொடுக்கின்றார். சீடர்களின் பாதங்களை கழுவி, இதோ போதகர் என்றும் ஆண்டவர் என்று அழைக்கிறீர்களே, நானே இப்படி செய்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். செயல்முறை விளக்கத்தை கொடுக்கின்றார். போதிப்பது மட்டுமல்ல, செயல்முறை விளக்கத்தை கொடுக்கின்றார். மற்றும் சிறந்த ஒரு பயிற்சியை கூட கொடுக்கின்றார். உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் கடையானவனாக இருக்க கடவுள். உங்களில் தலைவனாக இருக்கிற விரும்புகிறவன் பணிவிடைக்காரனாக இருக்க கடவுள் என்று போதிக்கின்றார். யாக்கோபு யோவானும் ஆண்டவரே நாங்கள் வலது பாசத்தில் இடது பாசத்தில் நாங்கள் அமர வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு நான் குடிக்கும் பாத்திரத்தில் குடிக்க முடியுமா, நான் எடுக்கும் ஞானஸ்தானத்தை நீங்கள் எடுக்க முடியுமா என்று கேட்கிறார். அதனுடைய பொருள் சீடத்துவத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய விலைக்கரைத்தைய சொல்கிறது. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு சீடத்துவம் என்பது அது விலைக்கிறையும் அடிப்படையில் தான். இது ஒரு கடவுள் அன்பை பற்றிய ஒன்றாக இருக்கும். எவன் ஒருவன் என்னை காட்டிலும் தன்னுடைய வீட்டாரை நேசித்தார், அவன் எனக்கு சீடனாக இருக்க முடியாது என்று சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் தாய் தாப்பரை வெறுத்து விடுவதோ என்றோ அல்லது வீட்டில் கலகம் ஏற்பட வேண்டும் என்றோ இதனுடைய அர்த்தம் அல்ல. மாறாக குடும்பத்தை நேசிக்க வேண்டியது கடவுளுடைய சட்டம். ஆனால் அதுவே கடவுள் ஊழியத்தை செய்ய முடியவில்லை என்பதற்கு சாக்குப்போக்காக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக இதை சொல்லுங்கள். இவ்வுலகத்தில் அமைதியான சொகுசான வாழ்க்கைக்கு அப்பால் ஒரு தேவதிட்டம், ஒரு திருப்பணி இருக்கிறது என்பதை அறிவுறுத்தி கடவுள் அந்த ஊழியத்தை செய்ய நம்ம அழைக்கின்றார். இது ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி செய்கின்ற ஒரு காரியம் அல்ல, கட்டாயப்படுத்தி செய்கின்ற ஒரு காரியம் அல்ல. இதை தன்னார்வத்தோடு கூட அர்ப்பணித்துக் கொள்கின்ற ஒரு காரியம். எவனோ தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீடனாக இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். தன்னைத்தான் வெறுத்து என்பது தன்னார்வத்தோடு, யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்லை. நாமே நம்மை வெறுத்து அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு நடப்பேன் என்று தன்னை ஒப்புக் கொடுப்பது, மனுஷன் மத்தியிலே வெளிப்படையாக அவருக்கு சாட்சி பகர்வது, அதனால் சில எதிர்ப்புகளையும் ஏற்றுக்கொள்வது, சகிப்பது, சமாளிப்பது, துன்பங்களையும் ஒருவேளை மரணமே நிகழ்ந்தால் கடவுள் கொடுத்த பணியில் பின்வாங்காமல் தானியேலை போல, பவுலை போல, இயேசு கிறிஸ்துவை போல தன்னை ஒப்புக் கொடுப்பது, அதுதான் சீடத்துவத்தின் நிலை.
அது மட்டுமல்ல, சுயநலமற்ற ஒரு சேவை சம்பந்தப்பட்டது. சீடத்துவத்தின் விலை என்பது சுயநலமற்ற ஒரு சேவை. என் நாமத்து நிமித்தம் இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த கரோனா பரவல் நிமித்தமாக ஏராளமான பேர் வேலையின்றி, வருமானமின்றி, வருமான குறைவு நிமித்தம், பொருளாதார சிக்கல், பலவிதமான காரியங்கள், அது மத்தியிலே பசி பட்டினியிலே வாடுகிற மக்கள் பெருகியிருக்கிறார்கள். ஒருவேளை நல்ல துணியை உடித்துக் கொண்டிருக்கலாம், சட்டை, பேண்ட், ஷர்ட், நல்ல ஒரு சாரியை உடுத்திக் கொண்டிருக்கலாம் பெண்கள். ஆனால் அவருடைய பைகளிலோ அல்லது பாக்கெட்டுகளிலோ பணம் இல்லை. ஆகவே பசி பட்டினி இல்லை எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய பேராயம் டுகெதர் எண்ட் ஹங்கர், நாம் ஒன்றிணைந்து பசியை அகற்றுவோம் என்று ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் 200 முதல் 300 வரை ஏழை எளிய மக்களுக்கு தினந்தோறும் சமுதாய சமையல் கூடம் என்று ஏற்படுத்தி தினந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார். 4 வட்டாரங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நாமும் திங்கட்கிழமையிலிருந்து வட்டார அளவிலே அந்த திட்டத்தை செயல்பட்டு இருக்கின்ற ராணிப்பாட்டிலே நீங்கள் அதற்காக ஜெபிக்கவும் பங்கெடுத்துக் கொள்ள உங்கள் அன்போடு அழைக்கின்றேன். இங்கேயும் நம்முடைய திருச்சபையில் கூட 3 வாரங்களாக மிக சிறப்பாக நேரடியாக சென்று ஒரு நாள் இந்த பசியில் இருக்கிற மக்களுக்கு உணவளித்தோம். 100 பேக்கெட்ஸ், 2வது வாரம் 150 பேக்கெட்ஸ், இன்னொரு வாரம் 200 பேக்கெட்ஸ். இந்த வாரம் கூட திட்டமிட்டிருக்கிறோம். அலுவலர்களை குருசேருக்கு உறுப்பினர்கள் திருச்சபைகள் அதிகம் பாராட்டுகின்றனர். நம்முடைய அன்பான உதார்த்த காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகின்றனர். தொடர்ந்து இந்த சீடத்துவம் என்பது அது விலைக்கிரியம் சம்பந்தப்பட்டது. அது நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். கடவுள் நாம் மகிமைப்படுவதாக ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளில் கூட அப்பா உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்து இந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் குறித்திருப்பதனாலே மட்டுமல்ல, வேதத்தை வாசிக்கிறோம் என்பது மட்டுமல்ல, நாம் முரங்கரமாக ஜெபிக்கிறோம் என்பது அடிப்படையே மட்டுமல்ல, ஏதோ ஒரு சில கிறிஸ்துவ முறைமைகளை கடைபிடிக்கிறோம் என்பதனாலே மட்டுமல்ல, ஆண்டவரே ஒரு விலைக்கிரயத்தை எங்களை நாங்களே வெறுத்து ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கின்ற அந்த அனுபவம் உடையவளாக ஒரு விலையை பின்பற்றுவதற்கென்று ஒரு விலையை கொடுக்கிற மக்களாக எங்களை ஒவ்வொரு முத்திரித்து அபிஷேகித்து வழிநடத்த வேண்டும் ஆச்சரிக்கிறேன். அப்படியாக நாமும் புறஜாதி மக்கள் மத்தியிலே பகிரங்கப்படுத்தப்படுவதாக மனுஷர் மத்தியிலே என்னை குறித்து ஒரு சாட்சி சொல்லுவோம். பிதாவிடத்திலே அவனை குறித்து நான் வெக்கப்படாமல் அவனை குறித்து சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட பேரையும் வாக்குத்தை பற்றி ஆசை இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமாம். திருச்சபைக்கான அறிவிப்புகள். தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 46:11. சங்கீதம் 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்பும் எல்லா சத்துருக்கள் கையிலும் நம்மை பாதுகாப்பார். நாம் எப்போதும் அவரை துதிக்கும் போது அவர் சேனைகளின் கர்த்தராய் நமக்காய் யுத்தம் பண்ணி நம்மை விடுவிப்பார். யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு மிகவும் உயர்ந்த அடைக்கலம். ஒருவரும் நம்மை தொட முடியாது. நாம் அவர் பிள்ளைகளாய் வாழ்ந்து அவரையே சார்ந்து கொள்வோம். ஒரு தீமையும் நமக்கு நேரிடாது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் திருச்சபையார் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை குருசேகர குழுவின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான கொரோனா வைரஸிலிருந்து நம் தேவாதி தேவன் நம்மை எவ்வளவாய் பாதுகாத்து வந்ததற்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். திருச்சபையின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் ஏழை எளியவர்களுக்காக ஆலய வளாகத்திலே மதிய உணவு ஞாயிறுதோறும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட பணிகளுக்காக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.
வருகிற வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருநாளை கொண்டாடுகின்ற திருச்சபையின் அன்பு உள்ளங்களுக்கு திருச்சபையின் சார்பாக அன்பின் நாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சிஎஸ்ஐ வந்தவாசி மருத்துவமனையில் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபை கோர்ஸுக்கான விண்ணப்பம் வருகிற 1/7/2021 முதல் பேராய அலுவலகம் மற்றும் வந்தவாசி ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கில் ரூபாய் 500 செலுத்தி பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். அதன் விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகிற 30/8/2021. மேலும் விவரங்களுக்கு 1000 தொடர்புகளை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனைகளை ரெக்கார்டிங் செய்து அதை ஒளிபரப்பு செய்ய வருகின்ற குருசேகர குழு உறுப்பினர்கள் திரு எபனேசர் இம்மானுவேல் மற்றும் பிரதீப் ஜாஸ்வா ஆகியோருக்கு திருச்சபையின் சார்பாக அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் வாலாஜப்பேட்டை குருசேகரம் தூய யோவான் திருச்சபை சார்ந்த திரு வேதமுத்து திருமதி ஆலிஸ் கிரேஸ் என்பவருடைய குமார்த்தி செல்வி எம் தேவினா என்பவருக்கும் முடியாத்தம் சேம்பள்ளி கிராமம் தூய பெத்தேல் உதரன் திருச்சபை சார்ந்த திரு பாலன் திருமதி ஜோதி என்பவருடைய குமாரன் செல்வன் திரு பி ஸ்ரீதர் என்பவருக்கும் திருமணம் செய்விக்க பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருந்ததை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தூய திருமணம் நடைபெறக்கூடாதபடி நியாயமான தடை ஏதாகிலும் இருக்குமாய் திருச்சபை 1000 எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி இது அறிக்கப்படுகிறது. இதியவர்களுக்கு 2ஆம் மற்றும் 3ஆம் திருமண அறிக்கை. ஜெபம் செய்யும். அன்பர் அறிந்த தகப்பனே, திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கிற பிள்ளைகளை உடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கும். செல்வன் ஸ்ரீதரையும் கருத்தில் அர்ப்பணிக்கும். இரு குடும்பத்தாரை ஒப்புடுக்கும். இந்த திருமண காரியங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும். காணாமல் கல்யாணத்திலே உடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி குறைவை அகற்றினது போல எல்லா குறைகளை அகற்றி ஆசீர்வதியும். இந்த நாள் கேட்ட சத்தியத்துப்படி ஒரு விலைக்கரையத்தை கொடுத்து நாங்கள் கிறிஸ்துவின் சீடர்கள் என்பதை நிரூபித்து காட்ட தானியேலை போல, பவுலப்போஸ்தலரை போல, இயேசு கிறிஸ்துவை போல எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ கிருபை செய்கிறார். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். இதான் ஆமென். இறுதி ஜெபத்திலே நாம் கடந்து செல்வோம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நாளிலும் கூட கேட்ட சத்தியத்துக்காய் சோதரிக்கிறோம். நாங்கள் உண்மையான சீடர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளும். கோவிட்-19 முதலாம் அலை 2ஆம் அலையை நாங்கள் இம்மட்டு கூட மேற்கொள்ள நாங்கள் பாதுகாப்பு கூட கிருபை செய்திருக்கிறோம். 3ஆம் அலை என்று பேசப்படுகிற நிலைமையிலே கூட சுவாமி எங்களை காப்பாற்றியர்களும் அப்படிப்பட்ட ஒரு சோதனை தேசத்திலே அல்லது உலகத்திலே வராதபடி கூட காத்துக்கொள்கிறார்கள். அப்படி ஒருவேளை வரும் பட்சத்தில் அதை மேற்கொள்கின்ற அனுபவங்களை ஆண்டவரே ஜனங்கள் கட்டளையிடுவதாக, தேசத்தாருக்கு உலக மக்கள் கட்டளையிடுவதாக. ஆண்டவரே போட்டு கூட பல பாடுகள் துன்பங்களுடைய நிமித்தம் சென்று கொண்டிருக்கிற அநேக மக்கள் உண்டு சுவாமி. கண்ணீர் துடைக்கப்படுவதாக. இந்த சூழ்நிலையிலே திருச்சபைகள் ஆண்டவரே உடைய கல்வாரி அன்பை அவளுக்கு உதவி செய்வதன் மூலமாக, குறிப்பாக பசி பட்டியலில் வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு உணவை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக கல்வாரி அன்பை பகிர்ந்து கொள்ள உதவி செய் சுவாமி. ஒன்றிணைந்து பசி அகற்றுவோம் என்ற பேராயனுடைய திட்டத்தை ஆண்டவர் திட்டம் பேராயத்திலும் மற்றும் வட்டாரங்களிலும் திருச்சபைகளில் நிறைவேற்றப்பட்ட ஒரு கிருபைக்காய் ஸ்தோத்திர சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து எங்களை ஆற்றல்படுத்துவீராக. திருச்சபைகள் திறக்கப்படவும் திருப்பணிகள் நிறைவேற்றப்படவும் கர்த்தர் உதவி செய்வீராக. தொழுது கொள்ளுகிற கிருபை வரங்களை எங்களுக்கு தந்தல்வீராக. சீக்கிரத்தில் அப்பா உதவி செய்யும். அல்லல்படும் சமுதாயங்கள் தொடர்ந்து கண்ணோக்கமாயிரும் சுவாமி. உதவி செய்து மழைக்காக நன்றி செலுத்துகிறோம். மழையின்றி தவிர்க்கிற மக்கள், மழை இல்லாத இடங்களில் மழை கற்றிடும். மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவி செய்ய சுவாமி. மத்திய அரசாங்கங்கள், மாநில அரசாங்கங்கள் இந்த சூழ்நிலைகளை மாற்ற எடுத்துக்கொள்ள எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். கஷ்டப்படும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு அந்த நேரத்தை ஜெபிக்கிற சுவாமி. இந்த சனப்பொழுதில் தாமினீர் எழும்பி முயாணி பாய்ந்த கரத்தை சிரசில் மேல் வைத்து ஒரு தெய்வீக தொடுதலையும் விடுதலையும் சந்தோஷ சமாதானத்திற்கு ஜீவனை கட்டிடுகிறார். திருச்சபையில் இருக்கிற சிறியவர்களும் பெரியவர்களை ஆசீர்வதியும். வாலி பிள்ளைகளையும் பெண்களை ஆசீர்வதியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்ள சொல்லுங்கள். ஆளுகை பரிபூர்ணமாக காத்து பயன்
திருச்சபை குருசேகரம் பேராயம் சிஎஸ்ஐ சீனை மாத்தமா உலக திருச்சபைகள் உலகங்கள் அப்போ சில நியாய பிரமாணிப்படி ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற மிஷினரி ஊழியர்கள் இறை கல்லூரிகள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதியும். நாட்டுக்கு பாதுகாப்பு சமாதானத்தை தாரும், உலக சமாதானத்தை தாரும். உலகங்கள் வாழ்வு இந்த மக்களுக்கு வாழ்வாக இருந்தாலும் அப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் மக்களை எங்களை பலப்படுத்தும். குறிப்பாக கரோனா பரவல் நிமித்தமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் இதோ மோசே அவர்கள் கம்பத்தில் உயர்த்திருந்த வெங்கல சர்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தது போல சிலுவிலே உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷமே பிரிவும் தொடர்ந்து உண்டாயிருப்பதாம். இந்த பூவுலகம் ஒரு உயிர்கள் வாழ்கிற இடமாக வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அன்புள்ள ஆகாரத்தை இன்னும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவத்தை எங்களுக்கு மன்னிக்கிறோம். சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீவன் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் முடியகிறே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் ஆசீர்வாத நன்மைகளும் விசேஷமாக ஆண்டவருடைய ஆண்டிப்பாண்டை கரத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு என்று உண்டாயிருக்கிற அதாவது சீடத்துவத்தின் விலையை கொடுத்து சாட்சி பகிர்கின்ற கிருபை வரங்கள், அவருடைய வல்லமைகள், அபிஷேகங்கள், ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்மோடு கூட இன்று என்று சதா காலம் தங்கியிருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வழி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல முகாலை மகாதே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, கர்த்தர் உங்கள் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு ஜீவனம் கொள்வோம் கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ்.